இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கைரேகை ஜோதிடம். இதில் வந்து ரிச் பீப்பிள், புவர் பீப்பிள் இவங்களோட கைரேகை என்ன மாதிரி அமைப்பில் இருக்கும்? சிம்பிளான விதிமுறைகளை பார்க்கும்போதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அமைப்படி பார்க்கும்போது, ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க, பெண்கள் இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, எளிதில் வாழக்கூடிய அமைப்பு. ஒன்று இவங்களே நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணுவாங்க, இல்லை இவங்களோட பூர்வீக சொத்துக்கள், தந்தை தாய் சொல்லக்கூடியவங்க சகோதரர் மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறுவாங்க. அந்த மாதிரி கைரேகை பார்க்கும்போது இறுதி ரேகை நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் உங்களுக்கு குருமேடுக்கும் சனீஸ்வரமேடுக்கும் இடையில பயணிக்கிறதுனால ரொம்ப யோகமாக இருக்கும். அதுலேயும் இந்த புதன் மேடு, சனீஸ்வரமேடு, சூரிய மேடு, இடைவெளிகள் சொல்லக்கூடியது இறுதி ரேகைக்கும் அந்த இடைவெளிகள் சொல்லக்கூடியலாம் அதிகமாக இருக்கும். அந்த அமைப்பு இருக்கிறது ரொம்பவே யோகம் சொல்லக்கூடிய நிலை. அடுத்தது இந்த புத்தி ரேகை பாருங்க, நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் சந்திர மேடுக்கும் செவ்வாய் மேடுக்கும் பயணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் ரொம்பவே யோகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. நெக்ஸ்ட்டு ஆயில் ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் உங்களுக்கு கரெக்டாக சந்திரமேடுக்கும் சுக்கிரமேடுக்கும் இடையில மணிக்கட்டில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இவங்களாம் எளிதில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு, இவங்க தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ஒரு ரிச் பீப்புளாக இவங்கெல்லாம் வாழ்வாங்க. இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே தடைக்கோடு இல்லாமல் கிளியராக இவங்களுக்கு சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு சனீஸ்வரன் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தும் குரு மேடுலாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எப்பவுமே இவங்க வந்து கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் இவங்களுக்கு வந்து இருப்பாங்க. ஏன்னா வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறைகளும் இவங்களோட கைரேகைகள் இருக்காது. அந்த அமைப்பில் முக்கியமாக இந்த இருதய ரேகை சொல்லக்கூடியது புதன் மேடும் சூரிய மேடு சனீஸ்வரன் மேடு கேவ் ஷேப்பில் வரக்கூடிய ரேகை உங்களுக்கு வந்து சனீஸ்வரன் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்குதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் நம்மளுக்கு வளர்ச்சிகள்ன்ற மாதிரி ஏற்படாது. அதேமாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த இருதய ரேகை சொல்வது ரொம்ப ஷார்ட்டாக அடங்கிடும். ரொம்ப லென்த்தாக வர இந்த புதன் மேடுக்கும் சனீஸ்வரன் மேடுக்கும் சூரிய மேடுக்கும் இடையில கேப் அதிகமாக இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே நேரில் இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது ரொம்ப லாங்காக இருக்காது, ஆனால் இவங்க ரொம்ப ஷார்ட்டான அமைப்பில் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடியது பெரிய அளவில் பயணிக்க முடியாது சொல்லக்கூடிய நிலை. அடுத்தது ஆயில் ரேகையை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சுக்கிர மேடை ஒட்டின மாதிரியே கேவ் ஷேப்பில் வருவாங்க. இப்போ இந்த ஆயில் ரேகை இந்த மாதிரி அமைப்பு இருந்துட்டாலும் நம்ம என்னதான் முயற்சிகள் பண்ணாலும் ஸ்ட்ரகிள் ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே நம்ம வந்து பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். உங்களுக்கு இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பும் விடுபட்டு விடுபட்டு பயணிக்கக்கூடிய அமைப்பில் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெடியான பயணங்கள்ன்ற மாதிரி வராது. ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு மாற்றத்தை நோக்கியே பயணிக்க வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு இந்த விதி ரேகையும் ஸ்டெடியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த கைரேகை படி பார்க்கும்போது இந்த கைரேகையோட அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியவங்க வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் மந்த தன்மையில் பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும். இவங்களுக்கு தான் குடும்ப உறுப்பினரோட சப்போர்ட், அதேமாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கக்கூடிய நபர்களோட சப்போர்ட்லாம் கிடைச்சுன்னா தான் இவங்க ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு வரும். ஆயில் ரேகையோட விதி ரேகை கனெக்ட் ஆகிட்டு போனாலும் இவங்க வாழ்க்கையில் வந்து பிற்பாதி வாழ்க்கையில் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போதும் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படும். இவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் நிறைய இவங்க எஃபெக்ட் போட வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களே ஏற்படும். இது வந்து நீங்கள் தொழில் ரேகைன்ற மாதிரி எடுக்கக்கூடாது. இது வந்து விதி ரேகையும் ஆயுள் ரேகை கனெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய ரேகை. தொழில் ரேகைன்றது வேறு அமைப்பில் வரும். இது விதி ரேகை இவங்களுக்கு இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் பயணிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து எளிதில் தெரிந்துக்கலாம். இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை இந்த 4 ரேகையை கனெக்ட் பண்ணி அதில் இடைவெளிகளை பொறுத்து இவங்க வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்களா, இல்லை ஏழ்மையான வாழ்க்கையில தான் இவங்களோட பயணங்கள் தொடருமான்றதை நீங்களே அவங்கவுங்க கையை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆண்கள் வந்து வலது கையை பார்த்துங்க, பெண்கள் வந்து இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நட்பு வட்டாரங்களும் உறவு முறைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.